மாதம் மட்டுமே இருக்கும் சூழலில் திமுக அதிமுக கூட்டணிகளில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நிலவி வருகிறது. பாஜக அதிமுக ஒரே குடும்பமாக உள்ளோம். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் மாம்பழ சீசன் தள்ளி போகவே அதிக வாய்ப்பு என்பதால் மாம்பழ பிரியர்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கிறது. அதேபோல் வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதை வைத்து பார்க்கும் போது வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியிலும் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணியிலும் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடியவில்லை. தொடர்ந்து இழுபறி நிலையே நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் என்பதும் மட்டும் உறுதியாகியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் இழுபறி நீடித்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இரட்டை இலக்க தொகுதிகள் கேட்டு வரும் நிலையில் கடந்த முறை வழங்கிய 6 தொகுதிகளையும் விட 1 குறைவாக வழங்கப்படும் என்று திமுக தலைமை கூறியதால் இரு கட்சிகளும் அதிருப்தி அடைந்துள்ளன. இதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட ஏனைய கட்சிகளும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறவே இல்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தாலும் இன்னும் ஒரு கட்சிக்கு கூட தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. அதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இயக்குனர் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. நாம் தமிழர் கட்சியில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. எது எப்படியோ தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தொடங்க இருக்கிறது. எனவே ஒரு வார காலத்திற்குள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் தொகுதி பங்கீட்டையும் என்னென்ன தொகுதிகள் என்பதையும் அடையாளம் கண்டு முடிக்க வேண்டும் என்றும் அடுத்து அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கிறது. அதேபோல் வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதை வைத்து பார்க்கும் போது வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடியவில்லை. தொடர்ந்து இழுபறி நிலையே நீடித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்தார். சென்னை விமான நிலையம் வந்த பியூஷ் கோயலை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை மந்திரி எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய மந்திரி பியூஷ் கோயல் தொகுதி பங்கீட்டுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி தொகுதி பங்கீட்டு விவரங்களை அறிவிப்போம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அனைவரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி அடையும் வகையில் தொகுதி பங்கீடு அமையும் என்றும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக உள்ளோம் எனவும் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதும் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகை குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்த அவர், திமுக அரசின் முடிவு தொடங்கியுள்ளது எனவும் தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் காங்கிரஸை மக்கள் புறக்கணிக்கின்றனர் என்றும் கூறினார். இபிஎஸ் உடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம், திமுகவை எதிர்க்க தயாராக உள்ளோம் எனவும் பியூஷ் கோயல் கூறினார். பியூஷ் கோயல் வருகையால் அதிமுக கூட்டணியில் இன்றைக்கு தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு இறுதியாகும் என்று நம்பப்படுகிறது. முக்கணிகளில் முதல் கனியாக மாம்பழ சீசன் தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்கி ஜூலை மாதம் வரை நீடிப்பது வழக்கம். அந்த வகையில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மாவட்டங்களில் ஆண்டுதோறும் 10 லட்சம் டன் அளவுக்கு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போக மீதமுள்ள மாம்பழங்கள் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு மாம்பழக்கூழ் தயாரிக்கப்படுகின்றன. இந்த மாதம் கூழ் குளிர்பானம் தயாரிப்புக்காக
உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. கடந்த ஆண்டு மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருந்ததால் மாம்பழக்கூழ் அதிக உற்பத்தி செய்யப்பட்டு தேக்கம் அடைந்ததால் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. ரூபாய் 100 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இப்போதுதான் மாமரங்கள் பூக்க தொடங்கியிருக்கின்றன. எனவே மாம்பழ சீசனும் இந்த ஆண்டு தாமதமாகவே தொடங்கும் என்று தெரிகிறது. இதனால் மாம்பழ பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.